மணி இப்போ 11:45 ஆகிடுச்சு. 8 மணிலேருந்து ஃபுல்லாக இவங்களை திறந்து விட்டு இப்போ தான் கூண்டு அடைச்சிட்டு தட்டெல்லாம் மேலே அந்த ஸ்டாண்டில் கவுத்து வச்சிடுறது. நல்லாயிருக்கும் அந்த ஸ்டாண்டு. ஏற்கனவே அதெல்லாம் வீடியோ போட்டிருப்பேன் நான். எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. எவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. பட்ரு பார்க்குற பாருங்கள், அப்படி பார்க்கும். எதுக்கு தான் அப்படி பார்க்கும்போது தெரியாது. கோத பசங்க இசா கருப்பு எல்லாருமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டுட்டு தான் நம்ம போக முடியும். மணி என்னென்னு பார்த்துக்கோங்க. இவ்வளோ நேரம் ஆகும், 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும் க்ளீனிங் ப்ராசஸ் முடிகிறதுக்கே. பசங்க தூங்க ஆரம்பிச்சிருவானுங்க. இனி இடையில வரமாட்டேனா, எல்லா வேலையும் அங்கே முடிச்சுட்டு வர்றதுக்கு சரியாக இருக்கும். வந்தாலும் தூக்கம் கெடும் அப்படிங்கிறதுக்காண்டி 4 மணிக்கு தான் நான் வர முடியும். இப்போ போகிறதுக்கு இன்னும் சாப்பாடு வைக்கலை இந்த பசங்க. இங்கே ராம்நாடு பசங்க, கோதை பசங்க இதுங்களுக்கெல்லாம் இன்னும் சாப்பாடு வைக்கல. வச்சுட்டு போக 1 மணி ஆயிரும். 1 மணிக்கு போனேன்னா திரும்ப நான் 4 மணிக்கு தான் வருவேன். வீடு பக்கம் தான் இருந்தால் தான், கூப்பிட்ற தூரம் தான் இருந்தால் தான் இருக்குது. அதனால் டைம் இப்படி தான் போய்கிட்டு இருக்கோம். செல்டர்னாலே ஒரு ஆள் பார்க்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இப்படி க்ளீன் பண்ணி போடுறதா எப்படி நாஸ்தி பண்ணுறானுங்க பார்த்தீங்களா. டாய்லெட்னா கூட அதை எடுத்துடலாம். இந்த மண்ணுக்குள்ளே போய் விளாட்றது தான் தேய்ச்சி கழுவ ரொம்ப சிரமமாக இருக்குது.